வணக்கம் மக்களே. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, டிவி சண்முகமும் வேலுமணியும் கலந்து பேசுனாங்க. அங்கே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கூட்டம் கம்மியான பிறகு போய்க்கலான்னு சொன்னதாக நான் ஒரு வீடியோ போட்டேனுங்களா. அதோட தொடர்ச்சி தான் அது. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் எந்த டிவியை திறந்தாலும் பனையூர் தாதை காலூரத்தில் ஐயா முதல்வரையா விஜய் கட்சியில் சேர்றதுக்கு அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுக எல்லா கட்சியிலேருந்து ஆளுங்க இதோட தாதைக்கா தொண்டர்கள் சரியான கூட்டம் தள்ளுமணி 9 மணிக்கு தான் கேட்டு தந்துருக்காங்க. திறந்த உடனே திமுள்ள போயிருக்காங்க. இதில் பாவம் புஷி என்ன பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்காரு. உயரம் கம்மியா, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டம், அவரும் தாவே கத்துண்டா கூட்டத்தை தெரியல தள்ளி விட்டு உள்ளே போயிட்டாங்க. அமைச்சர் அதை பற்றி நான் என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிற வளர்த்திக்கு அப்படி வந்து நின்றாவே பயப்படுவாங்க. ஆமாம், ஏற்கனவே தாவே தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரிக்கை கூட அவர் பேட்டினாவே பயப்படுறாங்க. கொஞ்சம் நின்று அப்படி இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஏதாவது ஒன்று அசம்பாவது ஆகி போச்சுன்னா கரூரில் நடந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா அவர் மேலே பறி ஓட முடியாத. இன்றைக்கி கூட அவர் போலீஸ் ரைடுன்னு கேள்விப்பட்டேன். சரி, அது விடுங்க. இன்னொரு தமாசு, கூட்டத்தோட கூட்டமாக எடப்பாடி ஐயாவும் உள்ளே போனதாக பேசிக்கிறேன். உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. என்ன நடந்திருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படியே டிடிவி தினகரன் கட்சியிருந்து காமராஜர் ஒருத்தர் போனார் இல்லைங்க, அந்த மன்னார் தொகுதியில் செட்டியார் பாலு மகனை தோக்க வச்சவர். அவர் மாதிரியே இப்போது ஏற்கனவே நடந்த விஷயம் தானே, அப்போ நடந்திருக்குமோ நானும் நினச்சிக்கிட்டேன், நம்பிட்டேன். இப்படி போய் உள்ளே போய் கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டாருங்க. பாவம், இந்த கூட்டத்தை தள்ளி முதல்ல உள்ளே போயிட்டாரு. விஜய்கிட்டே போயிட்டாராம்மா. தம்பி வணக்கம். அவர் விற்று பார்த்துட்டு, அங்கிள் நீங்களா? இன்னும் அங்கிள் அதை விடு தம்பி, இப்போ அதெல்லாம் தேவையில்லை, சத்தமாக பேசாதீங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே திமுகவுக்கு எனக்கு தான் போட்டி, திமுகவுக்கு எனக்கு தான் போட்டி 1000 வட்டம் சொன்னீங்க. இப்போ எனக்கு அப்படி தெரியலையே, அவரை விட்டுட்டீங்க. சரிங்க ரைட்டு, நீங்கள் பேச மாட்டேங்க தெரியும். உங்களுக்கு எதிர்கட்சி ஆகுதானே, உங்களுக்கு பிரச்சனை கேள்வி அதுலேருந்து ஒரு ஆளாக உருவ வேண்டியதானே, செங்கல் உருவ மாதிரி என் கட்சியிலே கை வைக்கிறீங்க. அங்கிள் ஒன்று பண்ணால் ஒரு இப்படியே பண்ணணும், ஒரே நேரத்தில் 2 பேரோட சண்டை போடக்கூடாது. நான் படத்துலேயே வசனம் பேசிக்க பார்த்துட்டு. சரி தம்பி, அதுக்கு உங்களை முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் நல்லா இல்லை தம்பி. நீங்கள் 1000 தேர்தல் நீங்கள் என்னையவே நான் உங்களை கூட்டணிக்கே கூப்பிட்டதேன். என்ன லஞ்சு நிமித்துறீங்க? ஐயோ வாயு தம்பி, வாயு தம்பி விட்டுருங்க. என் கட்சியை சரியான்னு ஒருக்கிட்டீங்க. அங்கிள் மண்டையில் கொண்டே எடுங்க, அது தெரியாது விடுங்க. என் கட்சிக்காரர் பூரா தானே வரேன். இந்த ஏடி துண்டை பார்த்தா அதில் யாரோ நினச்சிட்டு போகிறாங்க. நான் மூஞ்சியை மாற்றிக்கிட்டேன். என்னை விட்டுருங்க தம்பி. நான் ஆட்சியாக கேட்டேன், கட்சியத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கேன். எல்லா எல்லாம் அத்தேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கட்சியை காப்பாற்றா போதும், ஆட்சி பிடிக்க நடப்பே இல்லாத எல்லாம் அதை சொல்லிதே வெளியே வராங்க. இப்போ நான் அப்படி நடக்கிறனால தான் எல்லாம் உங்களை பார்க்க வர்றாங்க. என்னையும் கொஞ்சம் விட்டுருங்க. திமுகவை பாருங்க. நானும் பேசுகிறது இல்லைங்க அங்கிள். சட்ட சபையில் ஒரு முதல்வராக இருந்துட்டு பேசுறதுக்கு ஒரு கட்சி வரல, அதனால் விட்டு வச்சுருக்கேன். உங்களை முடிச்சுக்கிறேன். ஓ ஏடா ஒரே கொடுமையாக இருக்குது. ஒரு வேளை இது ஒரு குறைதீர்ப்பு கூட்டமாக நினச்சி முதல்வர் தம்பி என் பையன் மிதுனை மட்டும் கட்சிக்கு கூப்பிட்றாங்க. குடும்பமே அந்தர சிந்தரை ஆயிருன்னு முதல்வர்கிட்ட அணு கொடுக்க போயிருப்பாரோ? ஒரு வேளை இது ஒரு குறைதீர்ப்பு கூட்டமாக நினச்சி முதல்வர் தம்பி என் பையன் மிதுனை மட்டும் கட்சிக்கு கூப்பிட்றாங்க. குடும்பமே அந்தர சிந்தரை ஆயிருன்னு முதல்வர்கிட்ட அணு கொடுக்க போயிருப்பாரோ?